பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 10ஆம் நாளில் அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்றும் இன்றும் என்றுமே தம்முடைய அன்பிலே மாறாத நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 10ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 10ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி ஆதியாகமம் 32:27. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். இந்த யாக்கோபு யார் என்று பார்த்தோம் என்றால், விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாமின் மகன் ஈசாக்கிற்கும் ரெபேக்காளுக்கும் பிறந்த இரட்டை பிள்ளைகளில் ஏசா மூத்தவன், யாக்கோபு இளையவன். ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தார். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தார். இந்த யாக்கோபு தன் சகோதரன் ஏசா பெற்றுக்கொள்ள வேண்டிய சேஷ்ட புத்திர பாகத்தையும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி பெற்றுக்கொண்டபடியினாலே தன்னுடைய மூத்த சகோதரனுடைய பகையை சம்பாதித்தவராக அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டார். யாக்கோபு என்ற பெயருக்கு எத்தன் அல்லது ஏமாற்றுகின்றவன் என்று அர்த்தம். ஒரு மனிதனுடைய பெயர் அவன் குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆகார் என்ற பெயருக்கு பரதேசி என்று பொருள். பரதேசி என்றால் அலைந்து திரிகின்றவள். அவளுடைய இந்த பெயர் எப்படியோ அவளுடைய வாழ்க்கையும் அப்படியே அமைந்திருந்தது. அவள் பெயரால் மட்டும் பரதேசியா இருக்கவில்லை, அவள் வாழ்க்கையிலும் கூட ஒரு பரதேசியை போல தன்னந்தனியாக இருந்தாள். நாபாலை குறித்து அவன் மனைவி அபிகாயில் அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனுக்கு பைத்தியம் இருக்கிறது என்றாள். நாபால் என்ற பெயரின் அர்த்தம் புத்தி இல்லாதவன் அல்லது பயனற்றவன். நாபால் தன் பெயருக்கேற்றபடி புத்தி இல்லாதவனாக இருந்தான். வேதத்தில் சிலருடைய பெயர்களை கர்த்தரே மாற்றுகின்றார். ஆபிராம் என்றால் உயர்வான தகப்பன் என்று அர்த்தம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக ஆபிரகாம் என்று மாற்றினார். அதற்கு அர்த்தம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஆபிரகாமின் மனைவியின் பெயர் சாராய். சாராய் என்றால் என் ராணி என்று அர்த்தம். அவருக்கு உலகத்தின் ராணி என்று அர்த்தம் கொள்ளும் சாராள் என்று பெயரிட்டார். எத்தன் என்று அர்த்தம் கொள்ளும் யாக்கோபின் பெயரை தேவ பிரபு என்று அர்த்தம் கொள்ளும் இஸ்ரவேல் என்று மாற்றினார். சீமோன் பேதுரு இனி நீ கற்பாறையை போல உறுதியாய் இருக்க வேண்டும் என்று கேபா என்று பெயரிட்டார். யாக்கோபுக்கும் யோவானுக்கும் இடிமுழக்கத்தின் மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னகீஸ் என்று பெயரிட்டார். 1 சாமுவேல் 25:25 சொல்கிறது, ஒரு மனிதனுடைய பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி பெயர் வைக்கிறீர்கள்? ஒரு தாயார் ஒரு முறை என்னிடம், என் 2 பிள்ளைகளும் சரியாக படிக்க மாட்டேன் என்கிறார்கள், எப்போதும் டிவி முன்பாகவே உட்கார்ந்து சினிமா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். நான் அந்த பிள்ளைகளுடைய பெயரை கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிடித்த சினிமா நடிகர்களின் பெயர்களை நான் வைத்துள்ளேன் என்று சொன்னார்கள். பின்பு பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? சினிமா பைத்தியங்களாகத்தான் இருப்பார்கள். என கண்பானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான நல்ல பொருள் கொண்ட பெயர்களை தேவ சமூகத்தில் ஜெபித்து தேர்ந்தெடுப்பது அவர்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும். சரி, இந்த யாக்கோபு தன் சகோதரனுக்கு பயந்து தன் மாமன் வீட்டிற்கு புறப்பட்டு போன போது கர்த்தர் வழியில் பெத்தேல் என்னும் இடத்தில் அவரை சந்தித்து ஆதியாகமம் 28:13 நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கின்ற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்றார்.
மேலும் ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அது முதற்கொண்டு யாக்கோபுடன் தேவன் கூடவே இருந்து அவரை எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி காப்பாற்றி ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய தாய்மாமன் வீட்டில் அவருக்கு நியாயம் கிடைக்காத போது கர்த்தர் அவருக்காக லாபானிடம் வழக்காடினார். யாக்கோபு தாய்மாமன் லாபான் வீட்டில் இருக்கையில் யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் லாபானை ஆசீர்வதித்தார். வெறும் கையாய் புறப்பட்ட யாக்கோபு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி 2 பரிவாரங்களுடன் தன் தேசத்துக்கு திரும்பி வரும்படி ஆசீர்வதித்தார். யாக்கோபு தேவன் சொன்ன வார்த்தையின்படி தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி வருகையில் அவர் யாப்போக்கு ஆற்றங்கரையில் தங்கினார். அவருடைய சகோதரனாகிய ஏசா அவரை தேடி வருகிறான் என்று கேள்விப்பட்டு யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்தவராக தன்னுடைய குடும்பத்தை 4 பிரிவுகளாக பிரித்து அக்கறைப்படுத்திவிட்டு பின்பு யாப்போக்கு ஆற்றங்கரையில் தனித்து தேவனோடு போராடி ஜெபித்தார். ஆதியாகமம் 32 பார்த்தோம் என்றால், என் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கின்றவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடு சொன்னீரே. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் என்று ஜெபம் செய்து தேவனோடு தனித்திருந்தார். இங்கே யாக்கோபு தன்னை ஆசீர்வதிக்கும்படி பாதுகாக்கும்படி ஜெபித்தாலும் தேவன் அவரை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக உன் பேர் என்ன என்று கேட்டார். இந்த இடத்தில் தேவனுக்கு யாக்கோபின் பெயர் தெரியாததால் உன் பெயர் என்ன என்று கேட்கவில்லை. மாறாக யாக்கோபு தன்னுடைய பழைய வஞ்சக வாழ்க்கையை அறிக்கையிட்டு புதிய அடையாளத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தன்னை தாழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்த்தார். தாயின் கருவில் சொல்லப்பட்ட அவரை குறித்ததான தேவ திட்டம் நிறைவேற அவருடைய இந்த குணங்கள் தடையாய் இருக்க கூடாது என்று நினைத்தார். கர்த்தர் யாக்கோபிடம் உன் பேர் என்ன என்று கேட்டதற்கு காரணம் ஆதியாகமம் 27:18-19 இதே யாக்கோபிடம் அவர் தகப்பனாகிய ஈசாக்கு நீ யார் என் மகனே என்று கேட்டபோது இந்த யாக்கோபு பொய் சொல்கின்றோம் என்ற குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்று சொல்கிறார். அவர் தகப்பன் ஆசைப்பட்டு கேட்ட உணவை சமைத்து வந்த அவரிடம் ஈசாக்கு கேட்கிறார், என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றார். அதற்கு யாக்கோபு, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே யாக்கோபு தன் சகோதரன் ஏசா பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக்கொள்ள பொய் சொல்லுகிறார். அதற்கு கர்த்தரையும் கூட்டாளியாக்கி கொள்கிறார். மேலும் ஆதியாகமம் 27:22-25 ஈசாக்கு சந்தேகம் அடைந்தவராக யாக்கோபை தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி சந்தேகம் அடைந்தவராக நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான். எனக்கு அன்பானவர்களே, இங்கே கர்த்தர் உன் பேர் என்ன என்று கேட்டபோது நிச்சயமா யாக்கோபிற்கு தான் செய்த பழைய செயல்கள் நினைவிற்கு வந்திருக்கும். தன்னுடைய தவறுகளை உணர்ந்திருப்பார். எந்த காரியத்தில் அவர் பாவம் செய்தாரோ அதே காரியத்தில் அவரிடத்தில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிருக்க வேண்டும். உண்மையான ஒரு மனம் திரும்புதல். இந்த யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு பிறந்ததிலிருந்து யாக்கோபு பற்றிய சம்பவங்கள் எல்லாம் நாம் அறிந்ததே. 2 தடவை அண்ணனை ஏமாற்றியது, அப்பாவை ஏமாற்றியது, பதானராமுக்கு சென்றது, 2 மனைவிகளை கொண்டது, 11 மகன்களையும் ஒரு மகளையும் பெற்றது. மாமனாரால் 10 முறை சம்பளம் ஏமாற்றப்பட்டது. யாக்கோபின் மந்தை பெருகியது. மாமனுக்கு தெரியாமல் தன் குடும்பத்துடனும் சகல சம்பத்துக்களுடனும் கானானுக்கு திரும்பியது. வழியில் ஏசாவை சந்திக்க நேரிட்டது வரை நாம் அறிவோம். இதுவரையும் யாக்கோபை அவர் போக்கில் போகவிட்ட கர்த்தர் ஏற்ற நேரத்தில் யாக்கோபை அவர் எப்படிப்பட்ட குணத்தை உடையவர் என்று தன்னை தானே உணரச் செய்கின்றார்.
தேவனுக்கு பிரியமில்லாத குணங்கள் தன்னிடம் இருக்கிறது என்று உணரச் செய்து தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாகும். யாக்கோபு ஜெபித்தது ஆசீர்வாதத்திற்காக, பாதுகாப்பிற்காக. ஆனால் தேவன் அவரிடம் சம்பந்தமே இல்லாமல் உன் பேர் என்ன என்று கேட்டபோது அவருக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா? இதே போன்ற கேள்வியை தன்னுடைய தகப்பனார் கேட்டபோது அவர் சொன்ன பதில் ஞாபகம் வந்திருக்கும். தான் செய்த தவறின் நிமித்தம் அவர் இழந்த காரியங்கள் நினைவிற்கு வந்திருக்கும். குடாரவாசியாய் அம்மாவின் செல்ல பிள்ளையாய் வளர்ந்த அவர் வீட்டை விட்டு வெளியேறி 20 வருடங்கள் தான் உழைத்த கடின உழைப்பிற்கு சரியான ஒரு அங்கீகாரம் இல்லாமல் தான் அதிகமாய் நேசித்த தன்னுடைய தாயாரின் கடைசி நாட்களில் கூட இருக்க முடியாமல் தாயாரின் மரணத்தை கூட பார்க்க முடியாத ஒரு நிலை. ஒவ்வொரு நாளும் தான் ஏமாற்றின சகோதரனை நினைத்து பயந்து வாழ வேண்டிய நிலை. இது எல்லாமே யாக்கோபிற்கு கண்முன்னால் வந்து சென்றிருக்கும் இல்லையா? யாக்கோபு தன்னுடைய செயல்களை உணர்ந்தவராக தான் இத்தனை காலமும் எத்தனாக வாழ்ந்து விட்டோமே என்று உணர்ந்து தன்னை தாழ்த்தி யாக்கோபு என்று சொல்கின்றார். அப்போது கர்த்தர் உன் பேர் இனி யாக்கோபு, அதாவது எத்தன் எனப்படாமல் இஸ்ரவேல், தேவனுடைய பிரபு எனப்படும் என்று சொல்கின்றார். ஆதியாகமம் 32 சொல்கிறது, அங்கே தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதுவரை தேவன் யாக்கோபோடு இருந்து அவரை வழி நடத்தினாலும் அவருடைய வாழ்க்கையில் இருந்த குறைகள் நிமித்தம் அவரால் தேவனுடைய முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால் அவருக்குள் இருந்த அந்த எத்தன் என்கின்ற குணம்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடையாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டும் தங்களுடைய குணங்களில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே தங்கள் பழைய குணத்தோடு வாழ்கிறதால் தான் ஆண்டவருடைய முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போய்விடுகின்றது. 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போது ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வருகிறாரோ அவன் குணத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால் கிறிஸ்தவர்களை கண்டாலே கொல்ல வேண்டும் என்ற வெறியோடு சுற்றி திரிந்த சவுலை தேவன் தொட்டதும் அவர் குணத்தில் ஒரு மாற்றம் வந்தது. அதுவரை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்த சவுலை தேவன் பவுலாக மாற்றி கிறிஸ்தவர்களுடைய நண்பர் ஆக்கினது மட்டுமல்லாமல் புதிய ஏற்பாட்டில் 13 நிருபங்களை எழுதக்கூடிய கிருபையையும் அவருக்கு தந்தார். சாதாரண சீமோன் பேதுருவாய் இருந்து ஒரு வேலைக்காரி முன்பாக இயேசு கிறிஸ்துவை யாரென்றே தெரியாது என்று சபித்து சத்தியம் செய்து மறுதலித்த பேதுருவை தேவன் தம்முடைய வல்லமையினால் நிரப்பிய போது கோலையாக மிகுந்த பயத்தோடு இருந்த பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கும்போது நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள் என்று மிகவும் தைரியமாக பேசத்தக்கதாக மாறினார். தேவன் அவருக்குள் இருந்த பயத்தை போக்கி பேதுருவாக இருந்த அவரை நீ பேதுரு அல்ல, உன் பெயர் கேபா என்று சொல்லி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று அவரை ஆசீர்வதித்தார். சக்கேயு, இந்த சக்கேயு வரி வசூலிக்கிறவனும் ஐஸ்வர்யவானுமாக இருந்தார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எரிகோ வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவை பார்க்கும்படியாக சென்றார். அவர் குள்ளமாக இருந்தபடினால் ஜனக்கூட்டத்தில் இயேசுவை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்று நினைத்து ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி இயேசுவை பார்க்கும்படியாய் காத்திருந்தார். இயேசு அந்த மரத்தின் அருகில் வந்ததும், சக்கேயுவே, கீழே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றபோது அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். உடனே சக்கேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து வருகிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இந்த சக்கேயுவை பாருங்கள், இன்னும் இயேசுவை வீட்டிற்குள் கூட கூட்டிக் கொண்டு போகவில்லை.
ஆனால் இயேசுவின் அருகில் வந்ததுமே அதுவரை அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டானது. மேலும் அநியாயமாக வரி வசூலித்த அவன் குணத்தில் ஒரு மாற்றம் உண்டானது. சக்கேவின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுரூபம் வந்து அவன் வாழ்க்கையே கம்ப்ளீட்டாக மாறிவிட்டது. உடனே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமிற்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி அவன் வீட்டை ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் ஆசீர்வதித்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில், குணத்தில், பேச்சில், ஏன் நாம் மற்றவரை குறித்து நினைக்கின்ற நினைவுகளில் கூட ஒரு மாற்றம் வர வேண்டும், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாக வேண்டும். மாறாக, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் என்னுடைய பாவ வாழ்க்கையை என்னால் விட முடியாது, என் குணத்தை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது என்று நாம் சொல்வோம் என்றால், இந்த உலகத்தில் நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டும் எப்படியும் வாழலாம் என்று நாம் வாழ்வோம் என்றால், நாம் என்னதான் ஆசீர்வாதத்தை விரும்பி போராடி ஜெபித்தாலும் அந்த ஆசீர்வாதங்களால் நமக்கு நிம்மதியும் இருக்காது, எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. பிரியமானவர்களே, மற்றவர்கள் நம்மை நியாயம் தீர்க்கிறதை காட்டிலும் நாம் எந்த இடத்தில் தவறினோம், எந்த இடத்தில் விழுந்தோம், எந்த இடத்தில் பின்வாங்கி போனோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை நாமே உணர்ந்து நமது உண்மை நிலையை அறிக்கை பண்ணும் போது கர்த்தர் நிச்சயம் நமது வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். எனக்கு அன்பானவர்களே, மற்றவர்களுக்கு உண்மையான நாம் யார் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனுக்கு நாம் யார், நாம் எப்படிப்பட்டவர் என்று அவர் நன்கு அறிவார். அவருக்கு மறைவானது என்று ஒன்றுமே இல்லை. நாம் ஒரு தவறு செய்யும் போது அது இந்த உலகத்தில் தேவன் நமக்கு பொறுப்பாக கொடுத்திருக்கும் நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உங்கள் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். அந்த காரியம் அவர்களுக்கு தெரிய வந்து கேட்கும் போது எப்படி யாக்கோபு சந்தேகத்தோடு சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகள் ஏசாவின் கைகள் என்று கேட்டாரோ, அது போல நம்மை அவர்கள் கேட்கும் போது நாம் நம்முடைய தவறுகளை மறைக்க ஏதாவது மலுப்பலாக பதில் சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ஒன்று மறந்து போக கூடாது, பரலோக தகப்பனுக்கு முன்னால் நிற்கும் போது அவரிடத்தில் நம்மால் எதையுமே மறைக்க முடியாது. ஆகவே நமக்குள் மறைந்திருக்கின்ற எல்லா பாவ குணங்களையும் இன்றே கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்வோம். நாம் நம்முடைய குணத்தை மாற்றி தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமானபடி வாழ்வோம் என்றால் கர்த்தர் நம்மை மன்னித்து நாம் அவரை போல வாழ உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆங்கிலத்தில் அழகான ஒரு வாசகம் உண்டு. Our mouth should not say we are Christians, but our lifestyle should make others to say they are Christians. நான் கிறிஸ்தவர் என்று நாம் சொல்வதை காட்டிலும் நாம் வாழும் வாழ்க்கை மற்றவர்களை இவர் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்ல வைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 3:2 சொல்கிறது, நீங்கள் தானே சகல மனுஷராலும் வாசிக்கப்பட்டும் அறியப்பட்டும் இருக்கின்ற நிரூபம் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்கின்றார். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், வார்த்தையில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மூலம் சாட்சி பகர்வோம். நாம் செய்த பாவங்களோடு பரலோகத்தை சுதந்தரிக்க முடியாது. அவர் நம்மை நீதிமான்களாக்கி சேர்த்துக் கொள்வார். அதற்கு அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது உண்மையான ஒரு மனம் திரும்புதல். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்று தலைப்பிலே பேசிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா நாம் பெற்ற இன்பம் மற்றவர்களும் பெற்றால் அது நலமாயிருக்கும் இல்லையா? அது மனதில் வைத்து கொண்டு அது ஒரு ஊழியமாக செய்ய முயற்சி செய்யுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்று 10வது நாள் கேட்கப்படுகிற கேள்வி, யாக்கோபை பார்த்து தேவன் கேட்டார், உன் பெயர் என்ன? எனக்கு அன்பானவர்களே, தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நம்மே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார்.
இது என் பொழுது ஒரு மகன் தன் தகப்பனை பார்த்து ராயல் என்ஃபீல்ட் ஒரு மோட்டார் பைக் வேண்டும் என்று சொல்லி கேட்டாராம். அதற்கு அந்த தகப்பனார், நீர் முதலாவது வண்டியை சரியா ஓட்ட பழகிக்கொள், பிறகு நான் வாங்கி தருகிறேன் என்று. அந்த மகன் அவ்வப்போது தன் தகப்பனிடத்தில் ஞாபகப்படுத்த முயன்றார். ஆனால் அவருடைய தகப்பனோ அதை கண்டு கொள்ளாததை போல காணப்பட்டார். அவருடைய கேட்ட கேள்விக்கு அவருடைய தகப்பனார் சரியாக பதில் சொல்லவில்லை என்று கோபமடைந்த அந்த தகப்பனோடு இனி பேசக்கூடாது என்று கோபத்தின் நிமித்தம் அவரோடு பேசாமலே இருந்து விட்டார். இப்படியாக பல மாதங்கள் கடந்து சென்றது. அவருடைய பிறந்த நாள் அன்று அவருடைய தகப்பனார் ஒரு பைபிளை கிஃப்டாக வந்து கொடுத்தார். அதை பார்த்தபோது அந்த மகனுக்கு ஒரு கோபம். நான் கேட்டது மோட்டார் பைக், இந்த பைபிள் எனக்கு தரீங்க, இந்த பைபிள் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டு விட்டான். இப்படியாக பல மாதங்கள் சென்றது. அப்போது அந்த தகப்பனாரோட பேச முயற்சி செய்தார். ஆனால் அந்த மகன் பேசவே இல்லை. அந்த கிஃப்ட் பாக்ஸை திரும்ப கொடுக்க முயற்சி செய்தார். அதையும் அவன் சட்டப் பண்ணவில்லை. அதை தூக்கி எறிந்து விட்டான். ஒரு நாள் இந்த மகன் தன் வேலைக்கு போகியிருந்த போது அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. அவர் தகப்பனார் ஹார்ட் அட்டாக் நிமித்தம் அவர் காலமாகிவிட்டார் என்று. இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த மகன் ஓடோடி வீட்டுக்கு வந்தான். பல மாதங்கள் தன் தகப்பனோடு பேசவில்லையே. குற்ற உணர்வு அவனை அதிகமாக வேதனைப்படுத்தினது. தான் தாய் மரித்த பிறகு அவருடைய தகப்பன் தான் எல்லாவற்றையும் பார்த்து அவனுக்கு செய்தார். இன்றைக்கு என்னோட கோபத்தின் நிமித்தம் கடைசியில் அவரோடு பேசக்கூட முடியாமல் போய்விட்டதே என்று சொல்லி அவன் கண்ணீரோடு இருந்தான். ஒரு 2 நாட்கள் பிறகு அந்த துக்கத்தில் மூழ்கி அழுது கொண்டிருந்த அந்த மகன் திடீரென்று ஞாபகம் வந்தது. பிறந்த நாள் அன்று அவர் தகப்பன் ஒரு கிஃப்டை கொடுத்தாரு, பைபிள்னு சொன்னாரு என்று சொல்லி அந்த கிஃப்டை தேடி பார்த்தார். அவரோட பெட் கீழே அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்கிறதை அவன் பார்த்தான். அதை ஓபன் செய்து பார்த்தபோது அவன் உள்ளம் உடைந்து போனது. அந்த கிஃப்ட் பாக்ஸ்குள்ளாக பைபிள் இருந்தது. அதோடு சேர்த்து மோட்டார் பைக்குடைய சாவி இருந்தது. அதோடு சேர்த்து ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தை ஓபன் பண்ணி படித்த போது அந்த கடிதத்தில் அந்த தகப்பனார் இவ்வாறாக எழுதியிருந்தார், என் அன்பு மகனே, நீ பைக்கு கேட்ட உடனே வாங்கி கொடுக்க வேண்டும் தான் நான் விரும்பினேன். ஆனா நான் சற்று தயங்கினதுக்கு காரணம், ஆக்சிடென்ட்ல உன் தாயை நான் இழந்ததை போல உன்னையும் இழக்க எனக்கு விருப்பமில்லை. ஆதலால் தான் வாகனத்தை நன்றாக ஓட்டி பழகி கொண்டு பிறகு உனக்கு வாங்கி தருகிறேன்னு சொன்னார். மேலும் அந்த வாகனத்தை உனக்கு ஸ்பெஷலா ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே கிஃப்டாக அது உனக்கு தர வேண்டும் என்று நான் விரும்பினேன். நீ ஆசைப்பட்டதை போல அந்த மோட்டார் பைக்கு வாங்கிவிட்டேன். அதோட ரிசீப்டிங் இருக்கிறது, சாவியும் இருக்கிறது. நீ அந்த குறிப்பிட்ட அந்த கடைக்கு சென்றால் அந்த வாகனத்தை நீ எடுத்துக்கொள்ளலாம். உன் விருப்பத்தை போல அந்த வாகனத்தை ஓட்டலாம் என்று கண்ணீரோடு அந்த தகப்பன் எழுதின அந்த கடிதத்தை அந்த மகன் படித்த போது அவன் உள்ளம் உடைந்து போனான். தகப்பனுடைய அன்பை, தகப்பனுடைய பாசத்தை எண்ணி கலங்கி நின்றான். அவருடைய ஆலோசனையை அசட்டம் பண்ணிவிட்டார். அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணி தன்னை நொந்து கொண்டார். ஆனால் என்ன பிரயோஜனம்? எல்லாம் காலம் முடிந்த பிறகு வருத்தப்பட்டு என்ன பயன்? ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது நாம் காட்ட வேண்டிய அன்பை காட்டாமல் அவர் கடந்த பிறகு நீ என்னதான் அழுது பொழும்பினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆதலால் வாழப்போகிற ஒரே ஒரு வாழ்க்கை, நம்முடைய முழு அன்பை ஒருவருக்கு காட்டுவோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையின் மேன்மையாக, நன்மையாக அவைகள் இருப்பது நிச்சயம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான உறவுகள் தேவன் வைத்திருக்கிறார். சில உறவுகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அவர்கள் கண்டித்து சில காரியங்கள் நமக்கு சொல்வார்கள். அவைகள் நம்மை காயப்படுத்துகிறதுக்காக அல்ல, நாம் சீர்பட, நம்முடைய வாழ்க்கை நன்மையாயிருக்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில அன்பானவர்களை அங்கங்கே வைக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு தவறு செய்யும் போது நாத்தான்வேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அவருடைய குற்றத்தை உணர்த்தி அவர் சீர்படும்படி தேவன் வைத்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே,
தேவன் இப்படிப்பட்ட சில உறவுகளை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நம்மை கண்டிக்க, நம் வாழ்க்கை சீர்படுத்த. அவருடைய கண்டிப்பு நமக்கு ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம். அவருடைய கண்டிப்பு நம் மனதை காயப்படுத்துகிறதா இருக்கலாம். என் அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி வேதனைப்படுத்துகிறதாக இருக்கலாம். ஆனா அந்த கண்டிப்புக்கு பின் அவருடைய உண்மையான அன்பு இருக்கிறது என்று பல நேரத்தில் நாம் அறியாமல் இருந்து விடுகிறோம். வேதத்தில் நீதிமொழிகள் 1:8-9 நீங்கள் படிப்பீரானால், என் மகனே, உன் தகப்பனுடைய புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் களத்திற்கு சரபணியமாக இருக்கும் என்று. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை சொல்கிறது, it will be a garland of grace and a chain of glory. ஆம், தகப்பனுடைய புத்திமதியும் தாயுடைய போதகத்தை கேட்கும் பொழுது அது எப்படியா இருக்குமா? garland of grace, கிருபையின் மாலையாக, chain of glory, கழுத்தில் போடப்படுகிற வெளியேறப்பட்ட கனத்தை தருகிற ஒரு செயினாக இருக்கிறது. ஆம், யாக்கோபை பார்த்து உன் பேர் என்ன என்று கேட்டதுக்கு அர்த்தம், யாக்கோபு அதுவரைக்கும் நான் கரெக்டா தான் இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். எப்படி அந்த மகன் தகப்பனோட நான் பேசவே மாட்டேன், நான் கோபப்பட்டது நியாயம்தான் என்று தன் தகப்பனோடு பேசாமல் இருந்தார். ஆனா பிறகுதான் அறிந்து கொண்டார், அந்த கோபத்தின் நிமித்தம் பல சந்தோஷமான நாட்களை தன் தகப்பனோடு செலவிட வேண்டும் என்ற தருணங்களை அவர் இழந்து விட்டார் என்று எண்ணினான். அவர் உள்ளம் உடைந்து போனார். யாக்கோபுக்கும் அவர் செய்த ஒரு சில காரியங்கள், யாக்கோபுக்கு தான் யார், அவர் ஒரு எத்தனாய் இருந்தார் என்று, அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்று உணர்த்த, அதை திருத்த, அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற ஆண்டவர் அவரை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்டார். ஆம் அன்பானவர்களே, நம்மை நல்வழியிலே நடத்துகிற ஒரு தகப்பன் ஒன்று. ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை கேட்போம். வீட்டிலே இருக்கிற பெரியவர்கள் நம்ம கொடுக்கிற புத்திமதிகளை, ஆலோசனையை கேட்போம். அது நமக்கு அலங்காரத்தை, மகிழ்ச்சியை, மேன்மையை, அநேகருக்கு முன்பாக கனத்தை கொண்டு வருகிற நபராக நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆதலால் அவைகளை சிந்திப்போம், வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம், பரலோகத்தின் நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற கலக்கங்கள், அவருடைய மனதில் இருக்கிற கேள்விகளை, பாரங்களை அறிந்திருக்கிறீர்கள். அப்பா, நாங்கள் குறைவுள்ளவர்கள், தெரிந்தோ தெரியாமலும் சில நேரத்தில் கோவப்பட்டு விடுகிறோம், தப்பான முடிவுகளை எடுத்து விடுகிறோம். ஆனா அது பின் விளைவுகள் பிறகுதான் எங்களுக்கு தெரிகிறது. வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் சிலர் சொல்லுகிற ஆலோசனையை நாங்கள் அவதூறாக எண்ணுகிறோம், புரிந்து கொள்ளாம பேசுறாங்க என்று சொல்லி அவர்களை பல நேரத்தில் தவறாகவே நாங்கள் எண்ணி விடுகிறோம். ஆனால் கொடுக்கிற ஆலோசனைகள் எங்களோட வாழ்க்கையின் நன்மைக்காக தான். நாங்கள் நன்றாய் இருக்க வேண்டும், நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எங்களை எண்ணிக்கொண்டு அவர்கள் வாழுகிறதால தான் இப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுக்கிறார்கள் என்று பல நேரத்தில் நாங்கள் அறியாமல் போய் விடுகிறோம். அப்பா, எங்களை மன்னிங்க அப்பா, எங்களோடு பேசுங்க, எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி வாழ எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களை நன்மையின் பாதிலே நீ நடத்த போகிறதுக்காக நன்றி. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you.